மாதிரி 2வது சப்டிவிஷனா நம்ம பார்க்கிறது 32ல இருந்து 34வது வசனம். குமாரனின் தெய்வீக சாட்சி. அவர் விட்னஸ், டெஸ்டிமனி நம்ம சொல்றோம் இல்லையா, தெய்வீக சாட்சி. அவர் சாட்சி பகருகிறார். இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து நம்ம சர்ச்ல எல்லாம் கேட்கிறோம், இல்ல மற்ற இடத்துல கேட்கிறோம், எப்படி வந்து தேவன் ஒரு மனுஷியோ அவர் எப்படி வந்து ரட்சித்தார் அப்படின்றது சாட்சி நம்ம சொல்றோம், டெஸ்டிமனி நம்ம சொல்றோம். அதே மாதிரி நம்ம ஜெபித்து தேவன் வந்து கிருபையா நமக்கு ஏதாவது கொடுத்தார்னா அதை நம்ம டெஸ்டிஃபை பண்றோம், சாட்சி கொடுக்கிறோம். அந்த மாதிரி இயேசுவானவர் he testified. யார் தேவன், யார் குமாரன், எதற்காக தன்னை அனுப்பினார், அதற்காக தான் அவர் வந்தார், சாட்சி கொடுக்க வந்தார். இப்போ நம்ம பார்க்கிறது இதான் 32ல இருந்து 34 வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் 32வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். He bears witness to what he has seen and heard, yet no one receives his testimony. Whoever receives his testimony sets his seal to this, that God is true. For he whom God has sent utters the word of God, for he gives the Spirit without measure. இதுல நம்ம வந்து பார்க்கிறது அந்த 33வது வசனத்துல பாருங்க. பாருங்க எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம்ன்றது. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவன் என்ன முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான்னு பாருங்க. தேவன் உண்மையுள்ளவர். அப்படி ஆப்போசிட் என்னது? அப்படி ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் என்ன சொல்றான்? இயேசுவானவர் பொய் சொல்லுகிறார், தேவன் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவன் பொய் சொல்லுகிறார். இட் ஹாஸ் லாட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ். இதுக்கு பின்னாடி ஒருத்தன் நம்ம வந்து இந்த காஸ்பல் சுவிசேஷத்தை சொல்லி இதெல்லாம் வந்து கதை கட்டு, இதெல்லாம் உண்மை இல்லை, இல்ல இயேசுவானவர் வந்து தானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னாருங்க, ஆனா மெனி வேஸ் இருக்கு, நிறைய வழிகள் இருக்கு, இல்ல இதை அலட்சியப்படுத்தி நான் வயசான பிறகு நான் இதெல்லாம் நம்பிக்கிறேன், இந்த கடைசி மூமெண்ட் வருவோம்ல எனக்கு உயிர் போறப்ப அப்ப நான் வந்து பாவத்தை அறிக்கையிட்டு அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தேவனும் அவருடைய குமாரனும் உண்மையை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். That God is a liar. அதுதான் இங்க பார்க்கிறோம் நம்ம. இப்போ அந்த மாதிரியான மக்களை பத்தி இந்த 32வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க 32ல தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். கண்டது கேட்டது இதையும் யோவான் வந்து இதை எழுதின அப்போஸ்தலன் யோவான் ரிப்பீட் பண்றார். இயேசுவானவர் என்ன சொன்னாரோ நிக்கோதேமுட்ட அதையே ரிப்பீட் பண்றார். பாருங்க 11வது வசனத்துல என்ன சொன்னார் இயேசுவானவர்னு, 3வது அதிகாரம் 11ல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து, பாத்தீங்களா, சாட்சி கொடுக்கிறோம். சாட்சி அங்க யாரு? நாங்கள். நம்ம போனதை அப்ப படிச்சப்ப நம்ம சொன்னோம், அங்க நாங்கள் ப்ளூரல்ல இருக்கு. நாங்கள் யாரு? இயேசுவானவரும் பரிசுத்த ஆவியானவரும். இங்க நம்ம பாக்குறது யோவான் எழுதுறப்ப 32வது வசனத்துல குமாரனை பத்தி மட்டும் எழுதுறார். ஏன்னா இது குமாரனை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். குமாரன் மாம்சத்துல வந்த தேவன், அதுதான் முக்கியமானது. அதுல டிவினிட்டி ஆஃப் த சன் நம்ம சொன்னோம் இல்லையா? சோ அதனால குமாரனை பத்தி சொல்றப்ப அவர் சொல்றார், தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியா சொல்லுகிறார். அங்க நம்ம பார்த்தோம் 11ல அறிந்திருக்கிறது, கண்டது. இங்க நம்ம பார்க்கிறோம் கேட்டது, காண்பது. அப்ப என்ன? இயேசுவானவர் என்ன கேட்டார், என்ன காண்பித்தார்? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம், அந்த 2 காரியங்களையும். சோ அதற்கான வசனங்கள் வந்து few references. யோவான் 5வது அதிகாரம் போங்க, என்னது வந்து அவர் பார்த்தார் அப்படின்றது. பிகாஸ் இங்க நம்ம பார்க்கிறோம் தாம் கண்டதை சாட்சியாக சொல்லுகிறார் ஃபர்ஸ்ட், 2வது தாம் கேட்டதை சாட்சியாக சொல்கிறார். சோ காண்பது என்ன? வாட் டிட் he see? அதான் யோவான் 5வது அதிகாரம் 37வது வசனம். அதுல பாருங்க,
என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை பாத்தீங்களா, what did he see? கண்டது. You have never seen him. அதான் 37 his form you have never seen. அப்ப implied meaning என்ன? இன்டைரக்டா என்ன சொல்றாரு? மறைமுகமா நான் பார்த்திருக்கிறேன், பிதாவை பார்த்திருக்கிறேன், நீங்க பார்த்தது இல்ல, கண்டது இல்லை. சோ அது சொல்றாரு, ரைட்? அடுத்தது பாருங்க, 6வது அதிகாரம் 46வது வசனத்துல, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பாத்தீங்களா பிதாவை கண்டதில்லை. No one has seen the Father. Anyone has seen the Father except, not that anyone has seen the Father except he who is from God. He has seen the Father. So அதுக்கப்புறம் பாருங்க, இவரே பிதாவை கண்டவர், திரும்பி சொல்றார். சோ இங்க நம்ம பார்க்கிறோம் என்ன, அவருடைய சாட்சி, தாம் கண்டதை அதை பத்தி சாட்சி கொடுக்கிறார். அது யாரை கண்டது? பிதாவை கண்டார், பிதாவை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது. அடுத்தது, இயேசு என்ன கேட்டார், அதுதானே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். என்ன கேட்டார்? சோ நம்ம இப்ப பார்த்தோம் நம்ம, ரைட்? யோவான் எழுதுறப்போ அவர் சொல்றார், இயேசுவானவர் பிதாவை கண்டவர், அவர் குமாரனா இருக்கிறபடியால் நம்ம யாரும் பார்த்தது இல்ல, அவர் பார்த்திருக்கிறார். ஏன்னா அவர் திரியேக தேவன், அவர் இரண்டாவது நபர், அதனால பார்த்தார் பிதாவை. இப்போ என்ன கேட்டார், அதுக்கான வசனங்கள் யோவான் 8 பாருங்க. யோவான் 8 26 38 40. சோ யோவான் 8வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். என்ன கேட்டார்? பிதாவானவர் சொன்னதை கேட்டார், அதை குறித்துதான் சாட்சி கொடுக்கிறார். சோ இயேசுவானவர் சாட்சி கொடுத்தது தன்னுடைய பிதாவை பற்றி, பிதாவாகிய தேவன், the Father, God the Father. அடுத்தது பாருங்க 38வது வசனத்துல, நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அங்க என்ன நடக்குது? மக்கள், யூதர்கள் இயேசுவானவர் சொன்னதை கேட்டு அதன்படி அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்ப சொல்றார் இயேசுவானவர், நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், அது பிதாவாகிய தேவன். ஆனால் நீங்க என்னை புறக்கணித்ததால் நீங்களும் உங்கள் பிதாவின் இடத்தில் அப்படின்னு சொல்றார். யார் அவங்களுடைய பிதா? 44ல பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். You are of your father the devil. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்தும ரீதியில் 2 குரூப் ஆஃப் மக்கள் தான். மக்கள் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னா இந்த சாத்தான் பிசாசின் பிள்ளைகள், அவ்வளவுதான். அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க கோயிலுக்கெல்லாம் போறாங்க, அதனால ஒரு 3rd கேட்டகரியும் இருக்கலாங்க அப்படின்றதே கிடையாது. இயேசுவானவர் பொறுத்தவரையும், பைபிளை பொறுத்தவரையும், நீங்களும் நானும் பிதாவின் பிள்ளைகள், தேவனின் பிள்ளைகள், இல்லைன்னா பிசாசின் பிள்ளைகள், அவ்வளவுதான். சோ இப்போ 38ல பார்த்தோம், அவர் பிதாவானவர் சொன்னதை கேட்டு அதன்படி சொல்லுகிறார். திரும்பி 40ல பாருங்க அவர் என்ன சொன்னார்னு. 40வது வசனத்துல, தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. But now you seek to kill me, a man who has told you the truth that I heard from God. இந்த சத்தியம் அப்படின்ற வார்த்தை திரும்பி வருது பாத்தீங்களா? சத்தியத்தை சொல்கிறேன், சத்தியத்தையே பேசுகிறேன், பிதாவினிடத்தில் கேட்ட சத்தியம், அவர் சத்தியமை பேசுகிறார் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்கிறோம் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு. ஆனா நம்ம அந்த யோவான் 3வது அதிகாரத்துல பார்த்தது, இந்த 33வது வசனத்துல
அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படி ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன சொல்றான்? தேவனையும் குமாரனையும் பொய்யன். சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு ரெஃபரன்ஸ் இது கொடுக்குறேன். யோவான் 15:15 பாருங்க. யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனம். அதுல இயேசுவானவர் இங்க வந்து இந்த அப்பர் ரூம் கடைசியா இந்த ராபோஜனம்னு சொல்றோம் இல்லையா, அது அப்போ நடக்கிற ஒரு காரியம். அப்போ சொல்றார் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாத்தீங்களா? எல்லாவற்றையும் பிதாவானவரை பார்த்தது குமாரன், தான் கண்டதையும் கேட்டதையும் குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுறார். கண்டது பிதாவை, கேட்டது பிதாவை, அந்த பிதாவை பற்றி சாட்சி கொடுக்கிறார். பிதாவினிடத்தில் கேட்டது எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்னு சொல்லி சொல்றார். அதனாலதான் நான் உங்களை சிநேகிதன் என்றேன். No longer do I call you servants, but I call you friends. எதையும் மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் கேட்டது எல்லாவற்றையும் சத்தியத்தை அவர் கூறினார், சாட்சி கூறினார். இப்படிப்பட்ட தேவனுடைய குமாரனின் சாட்சி தான் நம்ம பார்க்கிறோம். சோ அன்னைக்கு அந்த அப்பர் ரூம்ல இருந்த சீஷர்களிடத்துல அவர் எல்லாவற்றையும் கூறினார். அப்போ இருந்ததும் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் கூறினது எல்லாவற்றையும் கேட்டார். பிதாவானவர் என்ன கூறினாரோ அதை இயேசு மூலமாக கேள்விப்பட்ட இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார் இயேசுவை பற்றி. இன்னைக்கு நம்ம பைபிள்ல எஸ்பெஷலி சுவிசேஷம், காஸ்பல்ஸ், மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான்ல இயேசுவானவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? அதுதான் முக்கியம். கேள்வி மட்டும் படுறதில்ல. ஆமாங்க, நான் படிச்சேங்க பைபிள், நான் கேட்டேங்க, ஆனா அதன்படி நான் வந்து விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்கிறதில்லை. பாருங்க, அடுத்தது அதான் நம்ம பார்க்கிறோம். 32வது வசனத்துல தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. நம்ம வந்து என்ன நினைப்போம்? இயேசுவானவர் வந்து இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சாரே, அடையாளங்கள் செஞ்சாரே, அப்படி இருக்கப்ப எப்படிங்க அப்படின்றது யோசிப்போம். எல்லாரும் நம்மளாம் நான் மட்டும் அங்க இருந்தேன்னா உடனே நான் விசுவாசிப்பேன்னு. இல்ல இல்ல இல்ல, நம்மளும் கடவுள் தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு மறு ஜென்மம், அந்த மறு உயிர் ஆத்தும ரீதியில் கொடுக்கலனா நாமும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். நம்மளும் கூட இருந்து crucify him, அவரை சிலுவையில் அறையுங்கள் தான் சொல்லியிருப்போம். சோ இங்க நம்ம பார்க்கிறது ரெண்டு வகையில அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. சாட்சியை அவர் கூறினார், அவர் கண்டதை கேட்டதை சொன்னார், ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ள ரெண்டு விதமா ஏற்றுக்கொள்ள. முதலாவது, இயேசுவானவரையே ஏற்றுக்கொள்ளல. அதுதான் யோவான் 1:11 பாருங்க. அவ எடுத்த உடனே யோவான் இந்த எழுதின யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 1:11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Same word. He came to his own and his own people did not receive him. ஏற்றுக்கொள்ளல. நம்ம யோசிப்போம், இயேசுவானவர் வராரே, வந்த உடனே எல்லாரும் அவரை போய் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு. நம்ம கூட சொல்றோம் ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு அப்புறம் வைக்கிறோம் இல்லையா, ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷன் வர வேற்பு அப்படின்னு சொல்றோம். வர ஏற்பு, ஏற்றுக்கொள்கிறோம் அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. ஒரு சொசைட்டியா இல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஃபேமிலியா நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆமா, இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா இங்க இயேசுவானவர் வந்தப்போ, யூதர்கள் மத்தியில, இஸ்ரவேலர் மத்தியில வந்தப்போ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை புறக்கணித்தார்கள், அவரை வெறுத்தார்கள், அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அடுத்தது பாருங்க, யோவான் 5:43
இதுதான் இயேசுவானவர் சொன்னது. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். I have come in my Father's name and you do not receive me. If anyone comes in his own name, you will receive him. அதுதான் இன்னைக்கும் உலகத்துல அப்படிதான். நம்ம என்ன யோசிக்கிறோம், நான் கிறிஸ்தவன், நான் பைபிளை பத்தி பேசினா, இயேசுவை பத்தி பேசினா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், என்னுடைய ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆயிடும், என்னை வெறுப்பாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையை உள்ளவனா இருந்து பூமிக்கு அடுத்தவைகளே பேசுகிறோம். அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், கிரிக்கெட்டா பேசுறோம், வீடு வாங்குறதா விற்கிறதா அதை பத்தி பேசுறோம், வேலையை பத்தி பேசுறோம், எல்லாமே பூமிக்கு அடுத்தவர்கள். ஏன்? பிகாஸ் ஐ வாண்ட் டு பி அக்செப்டட். ஏற்றுக்கொள்ளணும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை. அதனால என்ன பண்றோம், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நிறைய பேர் என்னை விரும்பணும்னு சொல்லி உலக பிரகாரமாக நாம் வாழ்கிறோம். இங்கே இயேசுவானவர் அதான் சொல்றார், நான் என் பிதாவின் நாமத்தினால வந்தேன், பிதாவை பற்றி நான் கண்டதையும் நான் கேட்டதையும் சாட்சி சொல்றேன். அதனால என்னாச்சு, பாவ மனிதர்களாக நீங்கள் பாவத்தினால குத்தப்பட்டு நீங்கள் என்னை புறக்கணிக்கிறீர்கள், யூ ரிஜெக்ட் மீ அப்படின்னு சொல்றார். சோ முதலாவது இங்க நம்ம பாக்குறது, ஏன் ஏற்றுக்கொள்ளல, யாரை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவானவர் ஏற்றுக்கொள்ளல. ஏன் ஏற்றுக்கொள்ளல? ஏன்னா அவங்க எல்லாரும் பாவத்தின் அடிமைகளா இருந்தார்கள், இந்த பிசாசின் பிள்ளைகளா இருந்தார்கள், அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அதனால ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபர்ஸ்ட் இயேசுவானவரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெண்டாவது இங்க நம்ம பார்க்கிறபடி அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள. முதலாவது ஒரு மனுஷனை ஏற்றுக்கொண்டாதான் அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்குவோம். மனுஷனையே புறக்கணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொன்னாலும் நம்ம எப்பொழுதுமே அதை சந்தேகப்படுவோம், இல்லைன்னா அதை அலட்சியப்படுத்துவோம், இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த end. So the respect that we give for a person is seen in the way that we receive what he says. ஒரு மனுஷனை நம்ம நம்பணும்னு வச்சுக்கோங்க, அவர் உண்மைதாங்க சொல்லுவாரு, அவர் நம்பிக்கையான மனுஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அவர் சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா சில பேரை நம்ம என்ன சொல்லுவோம், அவர் பாதி நேரம் பொய் சொல்லுவாருங்க, அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றது என்னது, அவர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை, அவரே ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அப்படிதான் இயேசுவானவர் ட்ரீட் பண்ணாங்க. அதனாலதான் நம்ம இங்க பாக்குறோம், பாவத்தில் இருக்கிற மனுஷன், இந்த பூமியிலிருந்து உண்டானவன், அவனுடைய நேச்சுரல் கண்டிஷன், சின்ஃபுல் ஸ்டேட், பாவ சுபாவத்துடன் இருக்கிறதுனால புறக்கணிச்சான். அதுதான் இங்க யோவான் எழுதுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இங்க யோவான் 8வது அதிகாரம் போங்களேன், 8வது அதிகாரம் 12-13 வசனம். அதுல பாருங்க, இயேசுவானவர் இந்த பரிசேயர்கள் இடத்துல என்ன சொன்னார்னு. யோவான் 8:12-13. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானது அல்ல. அதான் இயேசுவானவர் தான் கண்டதை கேட்டதை சாட்சி சொன்னார், சாட்சி பகிர்ந்தார், தான் யாருன்னு சொல்லி ஓபன சொன்னார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நீ சொன்னதெல்லாம் பொய், நீயே உன்னை பத்தியே சாட்சி சொல்ல முடியாது அப்படின்றதுக்கு இயேசுவானவர் சொன்னாரு, நான் மட்டும் சாட்சி சொல்ல, என் பிதா சாட்சி கூறுகிறார். யோவான் ஸ்நானகனே என்னை பற்றி சாட்சி சொன்னார், என்னுடைய அடையாளங்கள் அற்புதங்கள் அது சாட்சி சொல்கிறதுன்னு சொல்லி வரிசையா லிஸ்ட் சொன்னார். அதான் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. சோ இந்த சாட்சி நாம் இன்னைக்கும் நாம் என்ன பண்றோம், இயேசுவானவருக்காக நாம் சாட்சி சொல்லுகிறோம். இயேசுவானவர் யார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் மக்களிடத்துல நாம் சாட்சி சொல்லுகிறோம், சாட்சி சொல்ல வேண்டும். நம்ம எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போகணுங்க, என்கிட்ட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், எந்த பிரச்சனையும் என் குடும்பத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சுவிசேஷத்தை நம்மளுடன் வச்சு கொள்ளக்கூடாது.
இயேசுவானவரை புறக்கணித்தார்கள். அதற்காக அவர் he suffered, பாடு அனுபவித்தார். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. அதே மாதிரி நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவர் சொன்னார் இல்லையா, சிநேகிதன். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நாம் இயேசுவானவரை பற்றி மற்றவர்கள் கூற வேண்டும். சோ இதுதான் அப்ளிகேஷன். சோ ஒரு தடவை இந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, 32ல. தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக இயேசுவானவர் குமாரன் சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. They did not receive. They rejected. புறக்கணித்தார்கள். சோ இன்னைக்கு நமக்கான அப்ளிகேஷன் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நாம் ஏற்றுக்கொண்டோமா அவருடைய சாட்சி? நம்ம எவ்வளோ வருஷமா கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம், எவ்வளோ வருஷமா பைபிளை படிச்சிருக்கலாம், நிறைய காரியங்கள் வசனங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய ட்ரூத் உண்மைகள் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதை ஏற்றுக்கொண்டோமா? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோமா? இல்ல சில காரியங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டோமா? அத நமக்கே கேள்வி கேட்டுக்கணும். சத்தியமாகிய இயேசுவையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டோமா? இயேசுவை கர்த்தரும் இரட்சகரும், நம்ம சொல்றோம் லார்ட் அண்ட் சேவியர்னு, கர்த்தர் இரட்சகரும் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை, அவர் சொன்ன காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், சொசைட்டி சோஷியல் சமுதாய வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்கிறோமா? அப்படி நம்ம சொல்றோம், இல்ல நான் கேட்டிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், ஆனா நான் ஏற்றுக்கொள்ளல எல்லாத்தையும் அப்படின்றப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை மனம் திரும்பி இயேசுவை விசுவாசியுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பதான் நமக்கே தெரியும் அந்த எவிடன்ஸ், நான் விசுவாசியா இல்லையா, நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். சோ உங்க பைபிள்ல 1 யோவான் பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம். நான் 2ல இருந்து 6 வாசிக்கிறேன். நமக்கு அதை பத்தி படிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனா 2வது அதிகாரம் 2ல இருந்து 6. 1 யோவான் 2, 2ல இருந்து 6 பாருங்க. இது ஒரு எவிடன்ஸ், இது ஒரு ஆதாரம். இப்ப நீங்க சொல்றீங்க, ஆமா நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு உங்களுக்கே நீங்க சொன்னீங்கன்னாலும் எப்படி அது உங்களுக்கு தெரியும்? என்ன ஆதாரம் இருக்கு? எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்களுக்கே இல்ல மத்தவங்களுக்கு? பாருங்க 2ல இருந்து 6ல கடுமையான வசனம் இது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, ப்ரொபிஷியேஷன். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். ஹோல் வேர்ல்ட், சின்ஸ் ஆஃப் தி ஹோல் வேர்ல்ட். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஒபீடியன்ஸ், கற்பனைகள், கமாண்ட்மெண்ட்ஸ். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். நம்ம என்ன வேணா சொல்லலாம், ரைட்? எத்தனை பைபிள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை பைபிள் ஸ்டடிக்கு வேணா போகலாம், எத்தனை சர்ச்சுக்கு வேணா போகலாம், எத்தனை சர்வீஸ்க்கு வேணா போகலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் யோவான் சொல்லுகிறார், அவன் பொய்யன். He is not a Christian. பாருங்க அதுக்கப்புறம் 5வது வசனம். அவருடைய வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூர்ணப்பட்டிருக்கும். Whoever keeps his word in him, truly the love of God is perfected. அதுக்கப்புறம் சொல்றார் பாருங்க, நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். Whoever says he abides in him ought to walk in the same way in which he walked. அவர் எப்படி நடந்தாரோ, இந்த உலகத்துல ஒரு மனுஷனாக எப்படி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள், உதாரணத்தை விட்டு போனாரோ அதே மாதிரி நாம் நடக்க வேண்டும் சொல்றார். இதுதான் எவிடன்ஸ். இயேசுவானவரை நம்ம எத்தனை தடவை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம மத்தேயு 7ல Sermon on the Mount, மலை பிரசங்கத்தில் நம்ம பார்த்தபடி we have to do what is the Father's will.
தேவனுடைய சித்தம் இயேசுவானவருடைய வார்த்தை கட்டளை அதன்படி நம்ம நடக்கலனா we are not Christians. Again, இது பெர்ஃபெக்ஷன் பத்தி இல்ல. நான் வந்து பாவமே செய்யாம வாழ்க்கை பத்தி இல்ல. இட்ஸ் அபவுட் டிரெக்ஷன். நான் வந்து என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம் எல்லாமே கடவுளுடைய சித்தம். இயேசுவானவரை பத்தி, இயேசுவானவர் சொன்னது, செய்தது, நடந்தது, இதுதான் என்னுடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா மட்டும்தான் இங்க யோவான் சொல்லுகிறார், அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து அவரை அறிந்திருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள். சோ எப்படி வந்து இயேசுவானவர் நடந்தார்? பலமுறை நம்ம என்ன சொல்லுவோம், அவர் வந்து எப்படி தாழ்மையா இருந்தார். கரெக்ட். அதுபடி நம்மளும் தாழ்மையா இருக்கணும். எப்படி வந்து பாடு அனுபவித்தார், உண்மையே பேசினார், எந்த விதத்திலையும் பொய்யோ பாவமா அவரிடத்தில் இல்லை, அதன்படி நம்மளும் வாழணும்னு விருப்பப்படணும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வசனத்தின் அடிப்படையில் அவர் நடந்த ஒரு விதத்தை நாம் வந்து அதன்படி நடக்கணும். அது என்னன்னா ப்ராக்ளமேஷன், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்துல வந்து நான் இவங்களுக்காக, என்னுடைய மக்களுக்காக பாடு அனுபவித்து மரிக்க வந்தேன்னு சொல்லி ஒரு கிராமத்துல இருந்து வாழ்ந்து 33வது வயசுல நேரா போய் சிலுவை மரணம் அடையவில்லை. அந்த வருஷங்கள் எல்லாம், அவர் வாழ்ந்த வருஷங்கள் எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தார். எஸ்பெஷலி நம்ம பார்க்கிறோம் மார்க் 1ல போய் பார்த்தீங்கன்னா 14:15 அவர் ஆரம்பித்ததே கலிலேயாவில இருந்து அங்க ஆரம்பிக்கிறதா எழுதுறார் மார்க். அங்க என்ன சொல்றார், எப்படி அவர் ஆரம்பித்தார்? முதல் வார்த்தைகள் இயேசுவின் இடத்துல இருந்து வந்த வார்த்தை எழுதும் பொழுது மார்க் சொல்றார், ஃபர்ஸ்ட் சொல்றார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இதன்படிதான் நடக்கணும். நிறைய நேரம் நம்ம இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதை நாம் பண்ணுவதில்லை. எப்போ லாஸ்ட் டைம் வந்து நீங்களோ நானோ போய் ஒருத்தருக்கு இயேசுவை பத்தி கூறியிருக்கோம்னு யோசிச்சுப்பார். இதன்படி அவர் நடந்தபடி நடந்தால்தான் நாம் அவருடைய பிள்ளைகள்னு சொல்லி 1 யோவான்ல பார்த்தோம் 2வது அதிகாரத்துல. சோ இப்படி நம்ம போய் சுவிசேஷத்தை இயேசுவானவர் போல சொல்லணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா ஒரு பர்டன் வேணும், ஒரு சுமை. ஐயோ என்னுடைய இந்த பர்சன் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், யாரோ நெய்பர், என்னோட ஒர்க்கர், அவங்கள பத்தி ஒரு சுமை வேண்டும், ஒரு பர்டன் வேணும். அவங்க இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சுவிசேஷம் தெரியலையே, அவங்களுக்கு போய் யார் எச்சரிக்கை பண்ணுவது, அவங்களிடத்துல தேவனுடைய கோபாக்கினை நிலை நிற்குமே. அது உங்களுடைய க்ளோசஸ்ட் உங்க பிள்ளைங்களா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நமக்கு அந்த பர்டன் இருக்கணும். நான் இத்தனை வருஷமா அவங்களோட வாழ்ந்துட்டேன், எனக்கு இந்த சுவிசேஷம் தெரியும், ஆனா ஒரு தடவை கூட நான் அவங்கள பத்தி இயேசுவானவரை பத்தி சொல்லையே அப்படின்ற ஒரு மனசுல அந்த பாரம், அக்கறை இருக்க வேண்டும். இயேசுவானவருக்கு இருந்தது. இயேசுவானவரை போல நடக்கணும்னா நமக்கு அந்த பர்டன் வேணும். லூக்கா 13:34 அப்புறம் போய் வாசிச்சீங்கன்னா ஒரு எருசலேம் நகரத்தை பார்த்து, ஓ ஜெருசலம் ஜெருசலம், எருசலேமே எருசலேமே அப்படின்னு சொல்லி, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உங்கள் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிட்டுன்னு சொன்னார். ஓகே, எருசலேமை பத்தி பார்த்து அதை பத்தி கண்ணீர் விட்டார். ஒரு பர்டன் அவருக்கு இருந்தது. அந்த பர்டன் நமக்கு இருக்கா? ஒரு ரிச் யங் ரூலர்னு நம்ம சொல்றோம். ஒரு ஆஸ்தி உள்ள ஜெப ஆலய தலைவன் வந்து இயேசுவானவர்கிட்ட கேட்கிறான், நான் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதுன்னு சொல்லி கேட்டப்ப கூட அவனை பார்த்து இயேசுவானவர், இதுதான் மார்க் 10:21 இருக்கு, ஜீசஸ் லுக்ட் அட் ஹிம், லவ்ட் ஹிம். இயேசுவானவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து, நீ உன்கிட்ட ஆஸ்தி இருக்குதுப்பா, நீ போய் எல்லாத்தையும் வித்து என்னை பின்பற்றிவான்னு சொல்லி அன்போடு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு பர்டன் இருந்தது. அந்த மாதிரி ஒரு பர்டன் நமக்கு வேணும். 2வது, நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்லணும்னா முதலாவது பர்டன் இருக்கணும். 2வது நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்லணும். 3வது ஜெபம் பண்ணணும். ஓகே, இந்த பர்டன் இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நேச்சுரலா
நம்ம யாரெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு இயேசுவானவரை விசுவாசிக்கவில்லையோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். இயேசுவானவர் ஜெபித்தார். பவுல் ரோமர் 10ல போய் பார்த்தீங்கன்னா அங்க போய் ஜெபிக்கிறார். அந்த மாதிரி நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அவங்க ஜெபிச்சு அந்த மக்களுக்காக மட்டும் இல்லாம, ஆண்டவரே நிறைய இடத்துல என்னை ஒரு மிஷனரியாக பயன்படுத்தும், ஊழியக்காரனா பயன்படுத்துங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் ஊழியக்காரன்னா முழு நேர ஊழியக்காரன் இல்ல, ஒவ்வொருத்தரும் அவருடைய சர்வன்ட்ஸ் ஊழியக்காரன். மிஷனரி, எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் a மிஷனரி. சோ ஊழியத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அந்த மத்த ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதே மாதிரி மத்த உலகத்துல நிறைய இடத்துல அவிசுவாசிகள் இருக்காங்க. இந்த சுவிசேஷத்தை கேட்காதவங்க, அவங்களிடத்துல தேவன் இந்த மிஷனரிஸ அனுப்பணும்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்பதான் அந்த பேர்டன் இருக்குது, நமக்கு இருக்கணும். அதனால நம்ம இதெல்லாம் பண்றோம். இயேசுவானவர் இதான் நம்ம போய் நீங்க போய் பார்க்கலாம். மத்தேயு 9 வேணா, மத்தேயு 9 போங்க. மத்தேயு 9வது அதிகாரத்துல பாருங்க. அவருக்கு இருந்த பேர்டனால அவர் என்ன செய்ய சொன்னார் நம்மளன்னு, அதன்படிதான் நம்ம நடக்க வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி நடக்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும். அந்த மத்தேயு 9:36ல இருந்து 38 பாருங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, கம்பேஷன், he showed compassion. மக்களை பார்க்கிறார், அவங்க எல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளா இல்ல, அதனால மனதுருகி அவர் என்ன சொன்னார் பாருங்க. நம்ம வந்து 36வது வசனம் பார்த்தோம். 37ல பாருங்க. தம்முடைய சீஷர்கள் டிசைபிள்ஸை பார்த்து ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றார்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். சோ நம்ம ஜெபிக்கணும். The harvest is plentiful, but the laborers are few. Therefore pray earnestly to the Lord of the harvest to send out laborers into the harvest. ஊழியக்காரங்களை அனுப்புங்க ஆண்டவரே. நானும் ஒரு ஊழியக்காரனா, என்னை நான் இருக்கும் இடத்துல பயன்படுத்துங்க. எனக்கு அதுக்கான ஒரு தைரியத்தை தாங்க, கரெக்டான வார்த்தைகளை சொல்லணும், எனக்கு அந்த பேர்டனை தாங்க. மற்ற இடத்துலயும் போய் ஊழியக்காரங்களை அனுப்புங்க. நிறைய பேர் உங்களை பத்தி கேள்விப்படாம இருக்கிறாங்க. இயேசுவானவர் வந்தார், அவர் வந்து கண்டதையும் கேட்டதையும் பற்றி சாட்சி கூறினார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போதும் சரி, இப்போயும் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு என்னை ஒரு ஊழியக்காரனா அனுப்பிச்சு என்னுடைய வாயின் வார்த்தைகளால் அந்த சுவிசேஷத்தை நான் சொல்ல எனக்கு கிருபை செய்துள்ளோம். இதான். சோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? 2வது ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில இயேசுவானவர் நடந்தபடி நடக்கிறீர்களா? அந்த நடப்பதுலதான் இந்த பேர்டன் வருது, இந்த ஜெபம் வருது, இவாஞ்சலிசமும் வருது, சுவிசேஷம். சோ இதுதான் நமக்கான அப்ளிகேஷன். சோ நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றது வரையும் டேக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெபம் பண்ணுங்க, போய் மற்றவங்களுக்கு அவருடைய சாட்சியை பகிர்ந்து சொல்லுங்க. ஜெபிக்கலாமா? மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையா எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதும் வாசிச்சதுபடி ஆண்டவரே, பல நேரங்களும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஆண்டவரே நாங்கள் யூஸ் பண்ணாம, நாங்கள் ஒரு பூமியிலிருந்து உண்டானவர்கள் எப்படி வந்து ஒரு இயற்கையா பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறார்களோ அதே போல ஆண்டவரே பூமிக்கு அடுத்தவைகளை பேசி உண்மை பற்றி பேச நாங்கள் we missed it Lord. எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. முதலாவது ஆண்டவரே, இப்போ இந்த கூட்டத்திலே ஆண்டவரே, இந்த கேட்கிறவளோ ஆண்டவரே, முதலாவதாக இயேசுவானவருடைய சாட்சி இந்த சுவிசேஷங்களை ஏற்றுக்கொண்டு அவரையே கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்தலும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, நாங்கள் இந்த இயேசுவானவர் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து நடந்தாரோ அதன்படி நாங்கள் நடக்க நீ கிருபை செய்தலும்,
நாங்க போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கூறவும், அவங்களுக்காக ஜெபிக்கவும், மற்ற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கவும் நீர் எங்களுடைய மனதை ஏவியருளும். நீர் மீதியான வேலையும் கூட இருந்து நாங்க தொடர்ந்து எங்க வாழ்க்கையே ஆண்டவரே ஒரு வர்ஷிப்பாக நாங்க எப்பொழுதும் உமக்கு ஆராதனையாக எடுத்து நாங்க எப்பொழுதும் வாழ நீர் கிருபை செல்ல வேண்டுமா? இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.